भगवत जय भगवते ओम ह्रीं क्लीं श्री ओम नमो भगवती सर्वसौभाग्यदायिनी श्रीं श्री विद्ये महाविभूतये स्वाहा आनंदा पूजा ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உன் கையால பொட்டு வை ஜெய் பகவதி ஜெய் பகவதி ஜெய் பகவதி ஜெய் பகவதி வந்துட்டியா வா வா அற்ப ஆயுள்ளையே போயிட்ட நீ வசந்தாவையே சுத்தி சுத்தி வந்து தொல்லை கொடுக்கிற உன்னை இங்க இருந்து விரட்டத்தான் நான் வந்திருக்கிறேன் நீயா போறியா இல்ல நான் உன்னை போக வைக்கட்டுமா நீ இங்க இருந்து போயிடணும் உன்னுடைய தேவைகள் குறைகள் ஆசைகள் எதுவா இருந்தாலும் சொல்லு நிறைவேற்றி வைக்கிறேன் நீ யாரு நான் யாருன்னு உனக்கு தெரியாது எனக்கு எல்லாம் தெரியும் ஆனா அதை நீயே சொல்லணும் சொல்லு சொல்லித்தான் ஆகணுமா ஆமா 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 நான் தான் பைரவி. பைரவி, வசந்தா உன்னை போல ஒரு பெண் தானே? பைரவி, ஏன் வசந்தாவை இப்படி சித்திரவதை செய்யற? என் பொண்ணு உனக்கு என்ன பாவமா செய்தா? தர்ம நியாயத்தை பத்தி இவங்க பேசுறாங்களா? வசந்தா வாழணுங்கிறதுக்காக இவங்கதான் எனக்கு துரோகம் செஞ்சாங்க, என்ன தவிக்க விட்டுட்டாங்க. உனக்கு துரோகம் செஞ்சது யாருமா? யாரா? அது நான் தான் சொல்லணுமா? குற்றம் செஞ்சவங்க இங்கே இருக்காங்க, அவங்களே வந்து சொல்லட்டும். உங்கள யாரோ ஒருத்தர் அந்த பெண்ணுக்கு துரோகம் செஞ்சிருக்கீங்க. அவங்க யாரு? அவங்களா வந்து குற்றத்தை ஒப்புக்கொண்டா நல்லது, இல்ல நானே சொல்ல வைப்பேன். சொல்லுவாங்களே. பைரவி, நீ நானும் ஒரே சமயத்துல ஒரே விஷத்தை தான் குடிச்சோம். நீ இறந்துட்ட, நான் சாகுறதுக்கு என்ன காரணமும் எனக்கு தெரியல. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையினால வசந்தாவை என் மனைவியா ஏத்துக்கிட்டேன். இதெல்லாம் நான் உனக்கு செய்த துரோகம்னு நினைக்கிறியா? எங்க குடும்ப விரோதி முத்தையா மகா பைரவிய கல்யாணம் செய்தா நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லி உன் நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டேனே, அது துரோகம்னு நினைக்கிறியா? எதையுமே இல்லைங்கிறியே. அப்படிதான் யாரு என்ன துரோகம் செய்தாங்கன்னு எனக்கு புரியலையே. கடைசி முறையா கேட்கிறேன், குற்றத்தை ஒப்புக்கொள்ள போறீங்களா இல்ல அதன் விளைவுகளை சந்திக்க போறீங்களா? நீங்க யாரும் சொல்ல மாட்டீங்கல்ல? ஏம்பா நீயே சொல். வஞ்சகம் வாயடைச்சு நிக்கிற, நான் விட மாட்டேன். அவர் வச்சிருந்த விஷத்தை மாத்தி வேற எதையோ ஊத்தி வச்சுட்டாங்க. இப்படி செஞ்சவளும் பெண் தான். இப்பவும் சொல்றேன், இத செஞ்சவங்களே வந்து ஒத்துக்கிறது நல்லது. இல்ல என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருங்க. நான் தான் அந்த துரோகி. நீங்களா? நீங்களா? நீயா? ஆமா, நானே தான். அன்னைக்கு ராத்திரி
ஆனந்த சாப்பிடாம தூங்க போனப்போ நானும் பங்கஜமும். ஆனந்தா, ஆனந்தா, ஆனந்தா. என்னம்மா? ஏண்டா சாப்பாடு வேண்டான்னு வந்துட்டியாமே? ராத்திரி சாப்பிடாம படுக்க கூடாது. பாப்பா கொஞ்சம் சாப்பிடலாம். நான் சாப்பிடக்கூடாதுமா. ஏண்டா உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணுமில்லை. நான் ஒரு மருந்து சாப்பிட போறேன். வெறும் வயிற்றில் தான் அதை சாப்பிடணும். அப்பத்தான் சீக்கிரமா அவஸ்தை இல்லாம. அப்படி என்னப்பா மருந்து? உடம்புக்கு ஒண்ணு இல்லைங்கிற? ஆனந்தா, உனக்கு மனசுதான் சரியில்லை. இதப்பா பைரவி, உங்க அப்பாவை கொன்னவனோட மகதான்னு யாராவது எதிர்பார்த்தாங்களா? என்னமோ நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு. இனிமேலாவது நல்லது நடக்கட்டும். இது பாருப்பா, உன்னையே நம்பி வசந்தாவுக்கு வேற மாப்பிளையே பார்க்காம இருந்துட்டாங்க. நடந்தது. என் மக ஆனந்தனோட சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான் அப்படி செய்தேன். இது எப்படி துரோகமாகும்? பைரவி விஷம் குடிச்சு சாக போறான்னு தெரிஞ்சிருந்து அவளை காப்பாத்த நினைக்கல. அவ மட்டும் சாகட்டுங்கிற கெட்ட எண்ணம் தானே உங்களுக்கு? ஊரார் பொண்ணு தானே சாகுங்கிற நினைப்பு. அண்ணி, நீங்க பைரவியை காப்பாற்ற முயற்சிக்காதது பெரிய தப்பு. ஆமா, தப்புதான். நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அம்மா பைரவி, நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேம்மா. அம்மா என்ன நீ? என்ன கையை தூக்க முடியலையே. பைரவி, தெய்வானைய மன்னிச்சிடுமா? பைரவி, இனிமேலாவது வசந்தாவை நிம்மதியா வாழ விடுமா? எனக்கு மட்டும் நிம்மதி வேண்டாமா? நான் தன்னந்தனியா தவிக்கிறேனே. உன் உயிர் தோழி வசந்தா எனக்காகவே வாழ்ந்தவன். ஆனா உனக்காக என்னையே விட்டு கொடுக்க தயாரா இருந்தா. அவளை நிம்மதியா வாழ விடு. பைரவி, அத்தானே உன்னை கெஞ்சி கேட்கிறாரு. நீயா மனமிறங்கி வசந்தாவை விட்டுட்டு போயிடுமா? நான் எங்க போவேன்? தாலி கட்டினவரை தனியா விட்டுட்டு நான் மட்டும் தனியா எங்க போவேன்? அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுமா? அது ஏன் என்கிட்ட கேக்குறீங்களா? நான் உங்க கூட வாழணும். நான் இருக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுங்க. நான் அங்கே நிம்மதியா இருக்கிறேன். ஜெய் பகவதி. ஆனந்தா, நீயே ஒரு இடத்தை சொல்லு. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மங்களகரமா வழங்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு. உனக்கு தரேன். நீ அங்க நிம்மதியா இருந்துகிட்டு எங்களையும் நிம்மதியா வாழ விடுமா? அது எந்த இடம்? வசந்தாவோட கழுத்தை அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கிற மங்கள சின்னம் மாங்கல்யம். அந்த இடத்துல குடியிருந்து இந்த குடும்பத்தை காப்பாற்றுமா? என்ன, இதுக்காவது சம்மதிக்கிறியா? அப்படின்னா இந்த கும்பத்துக்குள்ள வா. ஜெய் பகவதே. நமோ தேஜோ மயானந்த சூரிய தேவோ நமோ நம. அம்பிகா பரமேஸ்வரி நமோ நம. ஜெய் பகவதே. பைரவி, வசந்தாவனுடைய மாங்கல்யத்துல போய் சங்கமமாயிடு. நமோ தேஜோ மயானந்த சூரிய தேவோ நமோ நம. அம்பிகா பரமேஸ்வரி நமோ நம. ஜெய் பகவதே. ஜெய் பகவதே. ஸ்ரீம் ஓம் நமோ பகவதி சர்வ சௌபாக்கியதாயினி ஸ்ரீம் ஸ்ரீவித்யே மகாவிபூதகையே ஸ்வாகா. வசந்தம்மா, வசந்தா, என்னத்தா
என்ன நடந்தது? எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ அது கொஞ்சம் சரியா சிரிக்க கூடாதா?